காலை வணக்கம். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். ஆமாங்க, ஒரு சின்ன பையன் அழகான ஒரு படகு செய்தானா. அந்த படகை எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள ஒரு ஏரியில போய் அதை மிதக்க விட்டு அழகு பார்த்தானா. திடீரென்று வீசிய காற்று அந்த படகை அவனை விட்டு தூரமா கொண்டு போயிடுச்சான். திரும்பவும் காற்று வீசி அந்த படகு தாங்கிட்ட வந்துரும் அப்படின்னு நினைச்சானா. ஆனா அந்த படகு அவனை விட்டு தூரமா போயிருச்சாங்க. கவலையோட வீட்டுக்கு வந்தானா. ஒரு நாள் அவன் கடைக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கடையில அவன் செய்த போட்டை வச்சிருந்தத பார்த்தானா. உள்ள ஓடி போய் அந்த கடைக்காரரிடம், இது நான் செய்த போட்டு, இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னானா. அந்த கடைக்காரர் சொன்னாரா, இல்லப்பா, நான் இதை வேறொருத்தர்கிட்ட விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால நீ அதற்குண்டான விலையை பே பண்ணி வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாராம். அவனும் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து திரும்பவும் வந்து அந்த போட்டை வாங்கிட்டு வந்தானாங்க. இப்போ அந்த போட்டை பார்த்து சொன்னானா, நான் உன்னை உருவாக்கினதுனால நீ எனக்கு முதல்ல சொந்தமா இருந்த, இப்போ மறுபடியும் உன்னை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால நீ எனக்கு இரண்டாவது முறை சொந்தமாகி இருக்க, நீ எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னானாங்க. ஆமாங்க, நாமும் ஏசப்பாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவர் நம்மை சிருஷ்டித்ததினாலே முதல்ல அவருக்கு நம்ம சொந்தமா இருந்தோம். நம்முடைய பாவங்கள் நம்மை அவர்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சுங்க. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டதுனால நாம் மறுபடியும் ஏசப்பாவுக்கு சொந்தமாயிட்டோங்க. அதனால நம்ம ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது உங்க குடும்பத்துல, உங்கள் வேலை ஸ்தலத்துல, உறவுகள் மத்தியில, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில உங்களை ஒரு பொருட்டா எண்ணாம இருக்கலாம். ஆனா ஏசப்பாவுக்கு நீங்க ரொம்ப 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 ஸ்பெஷல்ங்க. அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டாரு, உங்களை கைவிடவும் மாட்டாரு. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சிருஷ்டித்த தேவனே, எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில அப்பா உம்முடைய தூய ரத்தத்தையே சிந்தினீரே, பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தீரே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் எப்படி இருந்தாலும் உமக்கு ஆண்டவரே நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கோமே, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே. ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்த போவதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.